ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸில் தான் இன்னைக்கு என்ன குக் பண்ணேன்னு காமிக்க போகிறேன். பெருசாக ஒன்றும் குக் பண்ணலை. இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டல்லான டே. என்னோட வீடியோவில் கன்னட ரெசிபிஸ் எல்லாமே நான் மாடியாத்து பாட்டிக்கிட்ட கற்றுண்டேன்னு சொல்லுவேன். நான் ஒரு பாலச்சந்திரோட ஒரு இமேஜினரி கேரக்டர் மாதிரி ஆயிடுத்து. அந்த பாட்டி திடீர்னு நேற்றுக்கு ஒரு 8:30 இருக்கும், அப்படியே என் கையில தான் போயிட்டா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து. 8 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தா கீழே இதில் பார்க்கிங் லாட்டில் நின்றுண்டு. அப்புறம் சாப்பிட்றதுக்கோசரம் ஆற்றுக்கு வந்தா மயங்கி போயிட்டான்னு சொல்லி கூப்பிட்டா. ஓடினேன். இது பிபி மிஷின், பல்ஸ் ஆக்சிமீட்டர் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 to 3 minutes இருக்கும். 2 தடவை இழுத்தது ஆற்றுலேயே போயிட்டா. அதுக்கப்புறமா ப்ரொசீஜர் பிரகாரம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். எதுவும் நடக்கல. ஒரு 11:30 மணி வரைக்கும் அங்கே இருந்து அப்புறமா ஒரு வழியாக எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் அந்த வேலைகள்லாம் ஆச்சு. ரொம்ப டல்லான டே. ஸோ இதுக்குண்டான ஒரு சிம்பிளிஃபைடு, யார் போனாலும் போகாட்டினாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். ஸோ அதனால அப்பா இருக்கா பாவம், மருந்தெல்லாம் கொடுக்கணும். அதனால ஒரு சிம்பிளிஃபைட் தளிகை பண்ணியாச்சு. நேற்று ராத்திரி ஒரு 8:30 மணிலேருந்து இந்த கூத்து பயங்கரமாக இருந்துருது. ஸோ அதனால ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணேன்றதை காமிக்கிறேன் வாங்க. நேற்றுக்கு மல்லேஸ்வரம் போயிட்டு காய்கறிகள் இதெல்லாம் வாங்க போனேன். இதை பற்றின டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன். அரிசியப்பழத்தை பொரிச்சுன்ட்டு தொட்டுக்கிறதுக்கு இதுதான். நான் வந்து இப்போ முருங்கைக்கீரை கூட வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்றுக்கு. சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு பச்சை தக்காளி கிடச்சிது. எல்லாத்தையும் போட்டு ஒரு தொகையல் அரைச்சிட்டு அரிசியப்பளம் வந்து பெங்களூர்லேயே ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு அவள் தான் எனக்கு இப்போ வாங்கி கொடுத்துட்டுருக்கா தமிழ்நாட்டிலேருந்து. இப்போ மல்லேஸ்வரத்துலேயே கிடைக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இனிமேல் இங்கேயே வாங்கிக்கலாம். ப்ளஸ் தொகையிலையும் அரைச்சின்ட்டு முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். என்னால் ஃபுல்லுலாம் உரிக்கிறதுக்கு இங்கே நேரம் இல்லை. கொஞ்சமாக உரித்து கொஞ்சோண்டு வதக்கி தேங்காய் பூ போட்டு அதை எடுத்துட்டாச்சு. கீரையை முருங்கைக்கீரை அப்பாவுக்கு கொடுக்கல. தொகையில் அரைச்சதையும் அப்பளத்தையும் தொட்டு கொடுத்துட்டேன். நேற்றுக்கு பண்ண ரசமும் ராத்திரி இந்த கூத்தில் நாங்கள் யாரும் ஒழுங்காக சாப்பிடலை. ஸோ அதனால் அதுவும் அப்படியே மீந்ததுனால அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ அந்த காரியெல்லாம் அங்கே நகர்ந்ததுக்கு அப்புறமா கிடுகிடுன்னு வந்து தலையை குளித்து ஒரு தலிகையை பண்ணி எடுத்து வச்சாச்சு.